ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் தி ஜேஎஸ் டேல்ஸ். ஜேஎஸ் டேல்ஸா அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, என் பேர் ஜெய்ஷ்மா, என் ஹஸ்பண்ட் பேர் சாரஜ். எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன மெமரிஸ் தான் இந்த யூடியூப் சேனல். நாங்கள் ஜெர்மனில் இருக்கோம். ஸோ முக்கால்வாசி சுற்றுறது. இன்னும் டீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் புது புது இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் பார்ப்பீங்க. எங்கள் விளாகோட ஃபர்ஸ்ட் எபிசோட நாங்கள் ஸ்லேசியிலேருந்து தொடங்கி வைக்கிறோம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா த பியர் ஆஃப் பவேரியன் ஆல்ப்ஸ். ஏன்னா இந்த மலைப்பகுதி கிட்ட இருக்க லேக் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். நீங்கள் ஜெர்மனியோட சவுத் சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு வரீங்கன்னா இந்த இடம் நான் ஒரு ஹிடன் ஸ்பாட் தான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் கொஞ்சம் லெஸ் க்ரௌடடாக தான் இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், மியூனிக்லேருந்து ஜஸ்ட் 1 hour ட்ராவல் தான். அதுவும் எவ்ரி 1 hour மியூனிக்லேருந்து ட்ரெயினும் இருக்குது ஹாஃப்மனாஃப்ல இருந்து. ஸோ ட்ராவலிங் இன்னும் ஈஸியாகிடுச்சு. இந்த வியூக்காகவே இந்த இடத்துக்கு வரலாம். நாங்கள் போகிறப்ப வர ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, கூட்டமே இல்லை. இந்த லேக்கில் போட்டிங்க்கும் போகலாம். ப்ரைஸும் கிட்டத்தட்ட 20 euro to 30 euro வரும். ஆனால் நாங்கள் லாஸ்ட் டைம் போனதுனால இந்த தடவை ஸ்கிப் பண்ணிட்டோம். இந்த இடத்துல உட்காந்து ஒரு நல்ல பழைய தமிழ் பாட்டை போட்டு ஒரு டீயோ காஃபியோ ஹார்லிக்ஸோ பூஸ்ட்டோ குடித்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு காம் அண்ட் ரிலாக்ஸிங்கான ஃபீல். ஓகே, நம்ம அடுத்து போகிற இடம் தான் ஸ்லேஸ்பர்க். பர்க்னா ஜெர்மனில் மவுண்டைன் அர்த்தம். இப்போ நம்ம மலையேற போகிறோம். இந்த மவுண்டைன் லேக்லேருந்து ஜஸ்ட் 10 minutes வாக்கில் தான் இருக்குது. ஸோ நினச்சதை விட ரொம்ப பக்கம்தான். ஆனால் இந்த மவுண்டெயின் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. உங்களுக்கு ஹைக்கிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நாங்கள் போன நேரம் சரியான வெயில். ஸோ நாங்கள் கேபிள் கார்லேயே போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம். அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். அங்கே போய் டிக்கெட் கவுண்டரை தேடினா காணும். அப்போ தான் இங்கே உள்ள போர்டை பார்த்தோம். டிக்கெட் கவுண்டர் மலை மேலே இருக்கான். அங்கே போய் தான் நம்ம பே பண்ணணும். கார்டு எடுத்துப்பாங்கன்னு ஒரு டவுட்லேயே தான் இருந்தோம். ஆனால் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கையில் கேஷ் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த கேபிள் கார் ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டட். ஸ்டாஃபே கிடையாது, ஒருத்தர் கூட இல்லை. க்யூவில் எங்களுக்கு முன்னாடி ஒரு 10 பேர், பின்னாடி ஒரு 10 பேர். மேலேருந்து கேபிள் கார் வருது, கதவு ஆட்டோமேட்டடாக திறக்குது. உள்ளே இருக்கிறவங்களாம் வெளில வராங்க. 6லேருந்து 7 பேர் வரையும் உள்ளே போகிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக கதவு க்ளோஸ் ஆகுது. அப்படியே மேலே போகுது. இதான் ரொட்டேஷனாகவே நடக்குது. அவ்வளோ வெல் ஆர்கனைஸ்டாக இருக்குது. க்யூ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ உள்ளே இத்தனை பேர் தான் போகணும் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கோ ஆளே கிடையாது. அங்கே இருக்க போர்டு தான். ஆனால் பீப்புள் அவ்வளோ அழகாக மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. இதில் என்ன, ஒரு பொண்ணு காலில் கட்டு போட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி வந்த குரூப்போடு தான் நாங்களும் சேர்ந்து வந்திருக்கோம்னு நினச்சிட்டு அவங்க எங்களுக்கு பின்னாடி போய் நிற்கிறாங்க. இல்லைம்மா, இல்லை இது உங்கள் இடம் தான், நீங்கள் நில்லுங்க அப்படின்னா அந்த பொண்ணு எங்கள்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு போதும்மா, அது உன் இடம், நீ எதுக்கு எங்கள்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிற அப்படின்ட்டு இருந்தது. மேலே வந்ததுக்கப்புறம் டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு ஆளுக்கு அப் அண்ட் டவுன் 12 euro வந்தது. நீங்கள் மேலே கேபிள் காரில் கீழே நீங்கள் அந்த ரோடல் வால்லையும் நீங்கள் போய்க்கலாம். சரி, இந்த வியூவை கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாமா? மேலே ஆக்சுவலி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பிரச்சனையே இல்லை. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவுட் சைட் ஆஃப் த சிட்டி வெஜிடேரியனோ வீகனோ நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ கையில் ஃப்ரூட்ஸ் இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வச்சுக்கிறது நல்லது. நாங்கள் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டதுனால பெருசாக இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நாங்கள் உள்ளே போய் பார்க்கல. மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா பார்க்கலாம். அப்படியே அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூல், ட்ராம்ப்ளின்லாம் இருந்தது. ஐ திங்க் இந்த ஸ்விம்மிங் பூல் ட்ராம்ப்ளின்னா இந்த ஹோட்டலோட கனெக்டன்னு நினைக்கிறேன். ட்ராம்ப்ளின் ஸ்விம்மிங் பூலுக்குலாம் சம்திங் அந்த டிக்கெட் மாதிரி ஒன்று வாங்கி அதை காமிச்சு உள்ளே போனாங்க. தனியாக டிக்கெட் எடுத்து உள்ளே போய்க்கலாம்னு நினைக்கிறேன். வீக்கெண்டுக்கு இந்த மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இது ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட். அவ்வளோ அழகாக இருந்தது இந்த இடமே. ஆக்சுவலி இது கொஞ்சம் சின்ன மலை தான். மேலே பெருசாக ரொம்ப எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். எனக்கு பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் ஆப்ஷன்ஸ் வாங்கி அங்கங்கே இந்த மாதிரி ஜாலியாக உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து இங்கே கொஞ்சம் சைடில் மேலே போனீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக கால்ஃப். அங்கே எல்லோரும் கால்ஃப் விளையாண்டுட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி ஹைக்கிங் பண்ணுறது பிடிக்கும், கால்ஃப் விளையாடுறது பிடிக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு பண்ணுறது பிடிக்கும்னா உங்களுக்கு இந்த இடம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த இது பார்த்தீங்களா, க்யூட்டாக இருக்குல்ல. இங்கே 50 cents போட்டோம் அப்படின்னா அது அந்த கட்டையிலேருந்து சின்னதாக நம்மளுக்கு கட் பண்ணி கொடுக்குமா. இதுக்கப்புறம் தாங்க ஒரு தரமான சம்பவமே இருக்குது.
ரோடெல் பான் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம். இதில் ரைட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. ஏன்னா மலை மேலேருந்து கீழே வரையும் நீங்கள் இதில் தான் ரைட் பண்ணி போவீங்க. இதுக்கு அப் அண்ட் டவுன் டிக்கெட் நம்ம சேர்த்தே எடுத்துட்டோம். ஆக்சுவலி இதில் ஃபர்ஸ்ட் நான் போகிறதுக்கு பயந்தேன். பட் ஆனால் போக போக செம ஜாலியாக இருந்தது. கீழே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு நெக்ஸ்ட்டு 20 மினிட்ஸில் ட்ரெயின் இருந்தது. ஸோ நாங்கள் திரும்பி லேக்லேயே போயிட்டு கொஞ்சம் நேரம் வியூ என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். ஸோ லேக், ரயில்வே ஸ்டேஷன், மவுண்டன் எல்லாம் அடுத்தடுத்து தான். லேக்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் 2 to 3 மினிட்ஸ் தான் வாக். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பக்கம்தான். ஸோ இதுவரை இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ். இதோட ஃபர்ஸ்ட் டைம் vlog எடுக்கிறது, பேசுகிறதுலாம் எப்படி பேசியிருக்கேன்னு தெரியல, போர் அடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறையா பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் JS Tales சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டாட்டா. அடுத்த vlogல சந்திப்போம்.